அன்புள்ளம் கொண்ட மீனராசி நண்பர்களே, இந்த வாரம் ஜூலை 14 இருந்து 20 வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இது ஒரு முன்னேற்றமான வாரமா இருக்கும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும், புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வேலை மாறுறதுக்கான எண்ணம் வரலாம், ஆனா நீங்க பொறுமையா கொஞ்சம் செயல்படுறது நல்லது. பிசினஸ் பண்ணீங்கன்னா ஒரு சில சவால்கள் இருக்கும், ஆனாலும் அதை கடந்து நீங்க ஜெயிப்பீங்க. பணத்தை பொறுத்தளவுல அது நிலையா வந்துகிட்டே இருக்கும். புதுசா நம்ம இப்படி எல்லாம் பண்ணோம்னா புதுசா வருமானம் வருமே என்ற புதிய வருமான வழிகள் உங்களுக்கு தோணும். செலவுகளை திட்டமிட்டு நடந்துக்க வேண்டிய அவசியம் இருக்கு. செலவு பண்ணும்போது ஒரு தரத்துக்கு 2 தரம் நீங்க தேவைதானான்னு கேட்டுட்டு செலவு பண்ணுங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உங்களுடைய ஃபேமிலி சப்போர்ட்னால ஒரு முக்கியமான பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இந்த வாரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும். சொத்து தொடர்பான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமா நடக்கிறதுக்கு இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு செய்தி கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. பொதுவாக திருமண திட்டங்கள் திருமணத்தை பொறுத்தளவுல நீங்க கொஞ்சம் டிலே தான் ஆகும், ஆனா அதே சமயம் நீங்க அதை எடுத்து செயல்படுத்த முடியும். இந்த வாரத்துல கணவன் மனைக்குள்ள முன்னால இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்க நல்லபடியா இருக்கும். பொதுவாக உடம்பு டயர்டா இருக்கும், தூக்கம் வராம இருக்கும். இதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணி நல்லபடியா தூங்கணும். எக்ஸசைஸ் டெய்லி ஏதாச்சும் பண்றத நீங்க வழக்கமா வச்சுக்கணும். இந்த வாரத்தை பொறுத்தவரை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி சிவன் கோயில் உள்ள தட்சிணாமூர்த்திய நீங்க வழிபடுறது நல்லது. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ அப்படின்னு சொல்லி பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணும்போது 27 தரம் ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமஹ, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி நமஹ அப்படின்னு சொல்லி 27 தரம் சொல்ல நல்லது. இந்த வாரத்துல வியாழக்கிழமை உங்களுக்கு ஞானமும் தெளிவும் கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. நன்றி.